ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இனிமே ஆதார் கார்டே தேவையில்லங்க. இத கேட்டது உங்களுக்கு எப்படி இருக்கு? அதிர்ச்சியா இருக்கா? ஆமாங்க. இனிமே ஆதார் கார்டே தேவையில்ல. அந்த ஆதார் கார்டு இருக்கிற இடத்துல தான் ஏடிஎம் கார்டு மாரி ஆதார் கார்டு வந்துருச்சுங்க. அது பேரு தான் பிவிசி கார்டுன்னு சொல்றாங்க. இதனால என்ன பயனுன்னா, இப்ப நார்மலா இருக்கிற ஆதார் கார்டு நீங்க எந்த இடத்துல எடுத்துட்டு போனாலும் மழையில நனைஞ்சிடுச்சுன்னா வேஸ்ட் ஆயிடும். ஆனா இது அந்த மாரி கிடையாது. சேஃப்டியா இருக்கும். நீங்க எந்த இடத்துல கியூஆர்ஸ் கோட வச்சு ஸ்கேன் பண்ணாலும் ஸ்கேன் ஆயிடுங்க. அதனால தான் இந்த மாரி பிவிசி அப்படின்ற புது கார்ட இந்த கவர்மெண்ட் வந்து எடுத்துட்டு வந்திருக்கு. இந்த வீடியோவுல சிம்பிளா ஒரு 3 ஸ்டெப்ல எப்படி இத அப்ளை பண்றது அப்படின்றத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாத முழுசா பாருங்க. நீங்களும் மறக்காம இந்த ஆதார் கார்ட வாங்கிக்கோங்க. உங்களுக்கு எல்லா இடத்துலயும் இனிமே இதுதான் எடுத்துக்க போறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்குள்ள ஃபர்ஸ்ட் டைம் வந்துக்கிறீங்கன்னா, மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் யூடியூப் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ எது போட்டாலும் நோட்டிஃபிகேஷனா கொண்டு வந்து உங்களிடம் சேர்த்து விடும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. குரோம் ஓப்பன் பண்ணதும் மை ஆதார் அப்படின்றத டைப் பண்ணிட்டு உள்ள வாங்க. இங்க பாருங்க. உள்ள வந்ததும் நான் பாக்ஸ் மாரி போட்டு காட்டுறேங்க. பாருங்க டிக் பண்ணி காட்டுறேன். அத வந்து மை ஆதார் அப்படின்ட்டு மை யுஐடி கவர்மெண்ட் இன்னு இருக்கு பார்த்தீங்களா? அத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உள்ள வாங்க. உள்ள வந்த உடனே போதும். இந்த மாரி உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வரும். சரிங்களா? இந்த பாப்ப வந்து கேன்சல் பண்றீங்க. மேல அம்புக்குறி மாரி இத கிளிக் பண்ணிட்டு உள்ள வாங்க. நீங்க லாகின் பண்ணாதீங்க. லாகின் பண்ணாத கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இங்க பாருங்க. இந்த இடத்துல பாருங்க. ஆர்டர் ஆதார் பிவிசி கார்டு அப்படின்னு இருக்கா? இங்க பாருங்க நான் பாக்ஸ் போட்டு காட்டுறேன். ஆ இத நீங்க தைரியமா கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உள்ள என்ட்ரன்ஸ் உங்களுக்கு இந்த மாரி தான் வரும். சரிங்களா? இதில் நீங்க ஆதார் நம்பர வச்சும் வாங்கிக்கலாம். என்ரோல்மென்ட் ஐடி நம்பர வச்சும் வாங்கிக்கலாம். இல்ல எஸ்ஐடி நம்பர வச்சும் நீங்க ஆதார் கார்டு வாங்கிக்கலாம். நமக்கு ஆதார் நம்பர் தெரியும். அதனால அத வச்சு நம்ப வாங்கிக்கலாம். மேல பாருங்க. என்டர் ஆதார் நம்பர் அப்படின்னு இருக்கா? அந்த இடத்துல உங்களுடைய ஆதார் நம்பர என்ட்ரி பண்ணிட்டு, கீழ அந்த நம்பர் கேப்சாவ எடுத்து கீழ என்ட்ரி பண்ணிட்டு, டிக் பண்ணிக்கோங்க. மை மொபைல் நம்பர் இஸ் நாட் ரிஜிஸ்டர். உங்களுடைய ஆதார் கார்டுல மொபைல் நம்பர் இல்லாத இருந்தா, நீங்க டிக் பண்ணிக்கலாம். அப்படி லிங்க்ல அந்த நம்பர் மொபைல் நம்பர் இருந்துச்சுன்னா, டிக் பண்ணாத நம்ப சென்ட் ஓடிபி அப்படின்னு குடுத்தோம்னா, நமக்கு வந்து ஓடிபி ஒண்ணு வரும். சரிங்களா? கரெக்ட்டா நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டேன் பாருங்க நானு. ஃபில் பண்ணிட்டு இந்தங்க பாருங்க கரெக்ட்டா என்ட்ரி பண்ணிட்டு, அத கிளிக் பண்ணிட்டு அந்த சென்ட் ஓடிபின்றத நான் இது பண்ணிட்டேன். இப்ப பாருங்க நான் ஓடிபி என்ட்ரி பண்ணிட்டேன். அது கீழ வந்து டெர்ம் அண்ட் கண்டிஷன்றத டிக் பண்ணிட்டு, நீங்க சப்மிட் அப்படின்ற இடத்துல சப்மிட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? உடனே உங்களுக்கு இங்க பாருங்க. இத வந்து ஓகே குடுத்துக்கோங்க. சரிங்களா? டியூ டூ பிரைவசி ரீசன் அப்படின்றத வந்து நீங்க ஓகே குடுத்துட்டு, கீழ பாருங்க. உங்களுக்கு ஓகே ஆயிடுச்சு. அந்த ஐ ஹேர் அக்ரி அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு, மேக் பேமெண்ட் அப்படின்றதுக்கு போங்க. இதில வந்து ரூ. 50 ஃபீஸ்ன்றத காட்டியிருக்காங்க. அதில நீங்க கிளிக் பண்ணிட்டு, அந்த மேக் பேமெண்ட்ன்னு வந்தா உங்களுடைய பேமெண்ட் ப்ராசஸ்க்கு வரும். நீங்க வந்து யுபிஐ ஐடியில வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். இல்ல நெட் பேங்கிங் பண்ணிக்கலாம். எதுனாலும் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம வந்து யுபிஐ ஐடியிலிருந்து நம்ம பண்ணிக்கலாம். சரிங்களா? யுபிஐ ஐடியில வந்து ஒன்லி கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இந்த மாரி எதுலனாலும் நீங்க பண்ணிக்கலாம். இப்ப நாம்ப பேடிஎம்லேருந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? நீங்க எது வேணுமோ அத நீங்க கிளிக் பண்ணி பேமெண்ட் பண்ணிக்கலாம். வெறும் ரூ. 50 தாங்க. அதே நீங்க ஆதார் சென்டருக்கு போனீங்கன்னா, ரூ. 200 ரூ. 300 வாங்கிடுவாங்க. நீங்க வீட்ல இருந்தே ஈஸியா நீங்க இந்த மாரி ஈஸியான ப்ராசஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இது வந்து டைரக்ட்டா உங்க வீட்டுக்கே வந்துரும். ஸ்பீடு போஸ்ட் மூலியமா. சரிங்களா? நீங்க அப்ளை பண்ண உடனே இது இங்க பாருங்க பெய்ட் சக்சஸ்ஃபுல்ன்னு வந்துருச்சா? உடனே இங்க பாருங்க மேல அப்படியே பேக் வந்துரும். நீங்க இன்னும் பண்ண தேவையில்ல. பேமெண்ட் பண்ண உடனே பேக் வந்துரும் அதுவே தானா. சரிங்களா? வந்தோனே இந்த பாப்கார்ன் வந்து அந்த வெளிய எடுத்துடுங்க. வெளிய எடுத்ததும் பாருங்க. இங்க சக்சஸ்ஃபுல்ன்னு வந்துருச்சு பாருங்க. சரிங்களா? அந்த எஸ்ஆர்என் அப்படின்ற நம்பர வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லையாட்டி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இத வச்சு நம்ம ஸ்டேட்டஸும் செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்ப பாருங்க எப்படி இத டவுன்லோட் பண்றதுன்னு காட்டுறேன்.
அங்கே மேலே இருக்கிற கேப்சாவை அப்படியே போட்டு நீங்கள் பேக் பண்ணவே தேவையில்ல, அதுவே தானாக இந்த வந்துடும். வந்தோடனே இந்த கேப்சாவை போட்டு கரெக்டாக போட்டுக்காங்க. இந்த கேப்சாவை கீழே போட்டு ஓகே கொடுத்துருங்க. சரிங்களா? கீழே பாருங்கள், இந்த போட்ட உடனே இங்கே பாருங்கள், போட்டு ஓகே கொடுத்த உடனே உங்களுக்கு பிடிஎஃப் டவுன்லோட் ஆகிடும். அந்த பிடிஎஃப்பில் வந்து இந்த மாதிரி தான் உங்களுக்கு மொத்த டீட்டெயிலாக இருக்கும். சரிங்களா? அந்த நம்பரு, ட்ராக் பண்ணுற நம்பரு, உங்களுடைய பேர் அப்படின்னு மொத்த டீட்டெயிலும் இதில் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இப்போ நீங்கள் பேக் வந்துட்டு எப்படி நம்ம ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க, பின்னாடி வந்துடுங்க, ஹோம் பேஜுக்கு வந்துடுங்க. கோ டு டேஷ்போர்ட் அப்படின்னு இருக்குது பாருங்கள், டேஷ்போர்டுன்ட்டு. அந்த அதை டச் பண்ண உடனே பின்னாடி வந்துடும். பின்னாடி வந்தால் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ண உடனே பாருங்கள், செக் ஆதார் பிவிசி கார்டு ஆர்டர் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், பாக்ஸ் போட்டிருக்கேன். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொன்னேன்னா நம்பரு எஸ்ஐஆர்என் நம்பரா அப்படின்ட்டு, அந்த நம்பரை எஸ்ஆர்என் நம்பரை நீங்கள் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு கேப்சாவை எடுத்து அப்படியே என்ட்ரி பண்ணிவிட்டு கீழே சப்மிட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா? அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கேப்சா கரெக்டாக போடுங்க. கரெக்டாக போட்டு சப்மிட்டுன்னு பண்ண உடனே பாருங்கள், இங்கே மொத்த டீட்டெயிலும் கொடுத்துருச்சு. பிரிண்ட் இன் ப்ராசஸ் அப்படின்னு இருக்குது பாருங்கள். சரிங்களா? அவ்வளோதாங்க, உங்களுக்கு வந்து ப்ராசஸ் ஆகிடுச்சு. இது வந்து கார்டாக உங்களுக்கு ஸ்பீட் போஸ்ட் மூலயமா வந்துடும். சரிங்களா? ஒரு 7 நாளைக்குள்ளே உங்களுக்கு இந்த கார்டு வந்து ஸ்பீட் போஸ்ட் மூலிமா உங்கள் வீட்டுக்கே வந்து சேர்ந்துடும். சரிங்களா? நீங்கள் எங்கேயும் போக வேண்டிய அவசியமே கிடையாது. வீட்டுக்கே தானாக வந்து சேர்ந்துடும். இவ்வளோ தாங்க, இந்த ப்ராசஸ் தான் பிவிசி ஆர்டர் பண்ணுற ப்ராசஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் மறக்காத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக எங்களுக்கும் இருக்கும். நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.